பிரெக்னன்சி சமயத்தில் எத்தனை டெஸ்ட் தான் டாக்டர் பார்க்குறது? ஆளுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டபுள் மார்க்கர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க. என்டி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் டெஸ்ட். அதுலேயும் முக்கியமாக இந்த டபுள் மார்க்கர் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து அவசியம் பார்க்கணுமா என்ன? ஒரு சில பேர் வேணும்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து அவசியம் நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லி இந்த வீடியோட முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து யூஸ்வலாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி சமயத்தில் உங்களோட பேபிக்கு ஏதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ், அதுவும் எஸ்பெஷலாக டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18, ட்ரைசோமி 21 அந்த மாதிரி ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். பட் ஆனால் இது எல்லாருக்கும் மேண்டேட்ரி கிடையாது. இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் 35க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் குரோமோசோமல் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில், அதாவது 4th மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்ப்பீங்களா, என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்கேனில் ஏதோ அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் மார்க்கருக்கு செய்யலாம். இதை தவிர்த்து உங்களுக்காகவே நீங்களே ஆங்ஷியஸாக இருந்து, இல்லை என் பேபி வந்து நல்லா இருக்காங்களா, எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும், எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாலண்டியராக கூட உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாமே. டபுள் மார்க்கர் பார்க்கறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்னேன், ஏதாவது இந்த 3 ரீசனில் யாராவது இருக்கீங்கன்னு சொன்னால் போய் டபுள் மார்க்கர் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். யூஸ்வலாக உங்களோட என்டி ஸ்கேன் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குன்னு சொன்னாலே வந்து டபுள் மார்க்கர் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட்டில் வந்து 2 ஸ்பெசிஃபிக் மார்க்கர்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பீட்டா ஹெச்சிஜி, இன்னொன்று வந்து PAPA அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் சிண்ட்ரோம் பேபிக்கு இருக்கலாம். அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரைசோமி 18 இல்லைனா எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அப்நார்மாலிட்டி இருக்கலாம். அடுத்த மார்க்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PAPA, அதாவது ப்ரெக்னன்சி அசோசியேட்டட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் லெவல் நார்மலாக இருக்கணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்நார்மாலிட்டி பேபிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் தான். உங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக ரிசல்ட் வந்து 3 to 7 days, அதாவது ஒரு வாரத்தில் வந்துடும். இந்த டபுள் மார்க்கர் வந்து யூஸ்வலாக உங்களோட ஃபர்ஸ்ட் 3 monthsல பார்க்குற மாதிரி இருக்கும். வித்தின் 13 weeksக்குள்ளே பார்ப்போம். இந்த டபுள் மார்க்கர் பார்க்கறதுனால உங்கள் பேபிக்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம்டாக 100% சொல்ல முடியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. டபுள் மார்க்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிடையாது, இட் இஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஸோ வந்து அதோட அக்யூரசி 100% கிடையாது. பட் அலாங் வித் யுவர் என்டி ஸ்கேனோட சேர்த்து 85% சொல்ல முடியும் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு சொல்லிட்டு. டபுள் மார்க்கரோட காஸ்ட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 2500லேருந்து 4500 ரூபா வரைக்கும் ஒரு லேபுக்கும் வேரி ஆகுது. எல்லாம் காசு, பணம், துட்டு, மணி தாங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானேங்க? எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்களால் இவ்வளோ செலவு பண்ணி இந்த டெஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போங்க. நான் சொன்ன ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக டபுள் மார்க்கர் போங்க. பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் மார்க்கரோடு நிப்பாட்ட மாட்டோம், அடுத்து டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த டபுள் மார்க்கரோட ரிஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:250 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கம்மியாக இருக்குதா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஹையா லோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த டபுள் மார்க்கரில் ரிஸ்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம்னியோசென்டசிஸோ இல்லை குவாட்ரபிள் டெஸ்ட் இல்லை ட்ரிபிள் டெஸ்ட் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஆம்னியோசென்டசிஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு 99% ஷுவராக சொல்ல முடியும் பேபிக்கு அப்நார்மாலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அல்ட்ராசவுண்டில் என்டி ஸ்கேனில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் டபுள் மார்க்கர் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டபுள் மார்க்கர் செஞ்சுக்கோங்க. என்டி ஸ்கேன் அலாங் வித் டபுள் மார்க்கர் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது அந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக டபுள் மார்க்கர் செஞ்சுக்கோங்க. வீணாக போய் அவசியமாக வந்து பணம் செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பெட்டர் என்டி ஸ்கேன் பாருங்கள், அதுக்கப்புறம் 5th month அனாமலி ஸ்கேன் பாருங்கள். அந்த அனாமலி ஸ்கேன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்னியோசென்டசிஸ் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன். ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், கண்டிப்பாக மாறுபடும். ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டபுள் மார்க்கர் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ப்ரெக்னென்சி ஒரு சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். இப்போவே கேட்கணும் இப்போவே அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம், கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.